எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நேத்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நல்ல மழைங்க. திரும்பவும் நைட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல மழை. நேத்து சாயங்காலம் மழை பெஞ்சத ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, "என்ன ஊர் அக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப ஊர் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா, அங்கங்க விட்டு விட்டு மழை பெஞ்சிருக்கும் போல. எங்க ஊருக்கும், அம்மா வீட்டு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். ஆனா, அதுக்கே பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு. அம்மா வீட்டு ஊர்ல மழை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மழையோட கூட சேர்த்து நல்ல காத்துமே அடிச்சுதுங்க நைட்டு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் நல்லா உளுந்து போச்சு. நான் டெய்லியுமே மாடிய வந்துட்டு கிளீன் பண்ணுவேன். ஆனா, இன்னைக்கு நேத்து தான் கிளீன் பண்ணேன். அதுக்குள்ள இன்னைக்கும் பாருங்க எவ்வளோ குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு தழையெல்லாம் உளுந்து போயிருக்கு. கூடவே ஒரு பால் மரச்செடி இருந்தது இல்லையா? அதுவுமே கீழ சாஞ்சு போயிருந்தது. அதையுமே எடுத்து வச்சுட்டேன் சரி பண்ணி. நம்ம திராட்சை பழம் செடியில நல்லா பழம் வச்சிருக்க மாரி ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா? அது வந்துட்டு உண்மை கிடையாதுங்க. அது உண்மை இல்ல அப்படிங்கிறத ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நம்ம வீட்டுக்காக வாங்கின பழத்தை வந்துட்டு இந்த சந்துக்குள்ளார விட்டு அந்த கிளையோடைய சந்து இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார அப்படி விட்டு கை தெரியாமல் வச்சுட்டு வீடியோஸ் எடுத்து போட்டேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, "அக்கா, குரங்குங்க கிட்ட இருந்து எப்படி இந்த திராட்சை பழத்தை காப்பாத்துனீங்க? நல்லா பழுத்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் அழகா இருக்கே அப்படின்னு இடத்த நம்ம தான் கொத்து கொத்தா வச்ச காயே குரங்குங்க கிட்ட சூற விட்டோமே, அதுக்கப்புறம் இன்னும் கட் பண்ணி விடலை, செடியை கட் பண்ணி விட்டாதான் காய் வைக்கும்.